Hi friends, hello, வணக்கம். This is Shifaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னென்னா, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30%க்கு மேலே தெரிஞ்சவங்களுக்கு தான் யூஸ் ஆகுது. ஒரு 40%க்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போது இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து ட்ரேடிங் ஃபீல்டு வந்தவங்க இப்போ வரலாம் வந்து அந்த 30%க்கு பிலோவில் இருக்கிறவங்க தான் அதிகமாக அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பார்ப்பீங்க நீங்கள், ஹவு மச் ருபீஸ் இருந்தால் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி எவ்வளோ இருந்தால் எவ்வளோ பண்ணலாம், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். அதாவது இதெல்லாம் வந்து எதுவுமே சுத்தமாக 0% நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறோன்னா பாவம் அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் எந்த அனுபவமும் இல்லை, எதுவும் தெரியல அப்படின்றது அந்த கொஷின் வச்சே தெரியுது அவங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், இப்போ நம்ம அவங்களுக்காகவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு. இப்போது கிட்டத்தட்ட வந்து நான் 1600 வீடியோஸ் இருக்குது. நம்மளது 1600க்கு மேலே போயிடுச்சு. நம்ம 1600 வச்சுக்கலாம். 1600 வீடியோவில் கிட்டத்தட்ட வந்து 75% வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50% அபவ் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது 50% அபவ் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த 30% 20% நாலேஜ் பிலோ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 25% வீடியோஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த போய் இந்த வீடியோ வந்து சேர்றது கிடையாது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது சொல்ல, நம்ம வீடியோவில் எந்த ஒரு எந்த மூலைக்கு அப்படியே இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. வெச்சமாக காசு போட்டோமா இவ்வளோ பணம் சம்பாரிச்சோமா அவ்வளோ சம்பாரிச்சோமா அது என்னவோ வளன்னு பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த சேனலாக வருவாங்க. 2019 பார்த்துட்டு 2020 வருவாங்க, 2020 பார்த்துட்டு 2021 வருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வருவாங்க நம்மக்கிட்ட. சரி, வரட்டும், விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பணம் வந்து முக்கியம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் வந்து முக்கியம் கிடையாது. பணம் இம்பார்ட்டன்ட், பணம் கிடையாது. நீங்கள் 500 ரூபாய் இருந்தால் கூட நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். என்ன சார் 500 ரூபாயில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியுமா? எஸ், முடியும். 500 ரூபாயில் ட்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 5 லட்ச ரூபாயிலும் ட்ரேட் பண்ணலாம். 500 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாயில் எந்த அமௌண்ட்டை வேணுமா இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இங்கே வந்து பணம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் தான் வந்து உங்களுக்கு முக்கியம். அனுபவம் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்னு இல்லை, எந்த செயலை செஞ்சாலும் அது வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. சரி, நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண பணம் எவ்வளோன்னு கேட்டிங்க இல்லையா? சார், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். உங்களுக்கு 5000 இந்த நிஃப்டியில் இருந்தால் பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான். சரி, இந்த 5000 எடுத்து பண்ணி நிஃப்டியில் என்ன பண்ணுவீங்க? நிஃப்டி கால் ஆப்ஷன் வாங்குவீங்க அல்லது நிஃப்டி புட் ஆப்ஷன் வாங்குவீங்க. ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும், சரி அந்த வேலை நமக்கு ஆப்போசிட் போனால் என்ன பண்ணலாம், இல்லை நமக்கு எதிர்வடியாக செயல்பட்டால் என்ன பண்ணலாம், நமக்கு நேர்வினையாக செயல்பட்டால் என்ன பண்ணலாம், எதுவும் தெரியாது. ஆனால் எவ்வளோ பணம் வேணும் மட்டும் தெரியும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதான் வந்து இந்த பர்டிகுலர் நம்பருக்காக மட்டும் இந்த வீடியோ பண்ணல. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை வந்து 20 பேருக்கு மேலே ஒரே கேள்வி கேட்டாங்கன்னா ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடுறதுல வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஐ வில் வீடியோ சூன், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு ரிப்ளையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மோஸ்ட் ஆஃப் தட் நம்ம கமெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே ரிப்ளை வரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் ஒரு சில கமெண்ட்க்கு வந்து. மொத்தம் சேர்த்து வந்து ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம எவ்வளோ ட்ரேட் செட் பண்ணலாம்,
அதையும் கேட்பாங்க. இப்போ நிஃப்டியில் சொல்லிட்டு இல்லை, பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ பண்ணலாம்? பேங்க் நிஃப்டியில் அதே தான், நீங்கள் எந்த அமௌண்ட்டுனா போட்டு ட்ரேட் பண்ணலாம், பிரச்சனை அது கிடையாது. எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும், சப்போஸ் நமக்கு எதிர்வினையாக மார்க்கெட் செயல்படுச்சுன்னா என்ன பண்ணணும், அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ 5,000 யார்கிட்ட வேணால் கிடைக்குது, ட்ரேட் பண்ணலாம். ஏன் 500 எடுத்து கூட ட்ரேட் பண்ணலாம். இந்த 500 5,000 10,000 ட்ரேட் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து லாப நோக்கத்தோடு நம்ம பார்க்குறத நிறுத்தணும். ஃபஸ்ட்டு இது உங்களுடைய திறமையை காமிக்கணும். திறமைக்கு என்ன பலன் கொடுக்கும், மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வர சொல்லவே எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எப்படி நான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர சொல்லவே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் 1,00,000 போட்டால் டெய்லி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எனக்கு என்ன, அதாவது என்ன சொல்கிறேன்னா பலனை எதிர்பார்த்து வராங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே பலன் எனக்கு என்ன ஆகணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கிடைக்கும். அதே மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்கும், தம்பி உனக்கு என்ன தெரியும், உனக்கு மார்க்கெட்டு உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. நீங்கள் மார்க்கெட்கிட்ட பணத்தை வந்து கொண்டு வரீங்க, மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்கும், சரிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு நான் ஏன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு. ஒரு 10 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறீங்களா, இல்லை மார்க்கெட் நெல்லி சுழி எல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? நான் எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும், மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்குது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கு பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஷேர் மார்க்கெட்டுன்னு பயங்கரமாக கொட்டி வச்சு நிறைய பணம் கொட்டி வச்சுட்டு கிடைக்குது, ஒரு எவ்வளோ பணம் போட்டாலும் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப அதிகமான பணத்தை விட்டவங்க ரொம்ப அதிகமான பேர், கொஞ்சம் எஸ்கேப் ஆனவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. அது அவங்களுடைய லக்குன்னு சொல்லலாம். அதை எனக்கு கொஞ்சம் லேஸாக கை சுட்டுட்டு தான் மார்க்கெட் விட்டு அவாய்ட் பண்ணி தூரம் போயிட்டாங்க இல்லையா, நல்ல விஷயம். அதை ரிவெஞ்ச் பண்ணி எனக்கு 1,00,000 போயிடுச்சுன்னு ரிவெஞ்ச் பண்ணி 5 லட்ச லாஸ் பண்ணி அப்புறம் 10 லட்சம் லாஸ் பண்ணி அப்புறம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதில். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஆளுங்களும் தான் எதிர்பார்க்குது, வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டுருங்க, சார் ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைன் கிளாஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸ்க்கும் நிறைய விஷயம் புரிஞ்சுங்க. ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து செமினார், ஹோட்டலில் ரூம் போட்டு 2 நாள் செமினார் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து டெய்லி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், டெய்லி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், டெய்லி கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நேரில் பார்க்கறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது நேரில் பார்த்தா எந்த டவுட்டும் வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு. அங்கே 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 50 பேருக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா யார் ஒரு சிலர் 2-3 பேர் கை தூக்குவாங்க, 2-3 பேர் டவுட் கேட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சது. நீங்கள் கொடுத்த 25,000 போயா, 25,000 எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்களே தெரியாது. அந்த இடத்துல ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து எந்த விஷயமும் உங்களுக்கு புரியாது, டவுட்டும் வராது. காலையில் டிஃபன் சாப்பிடுவீங்க, மதியம் சாப்பாடு சாப்பிடுவீங்க, 2 நாளும் அந்த அட்டென்ட் பண்ணுவீங்க கிளாஸை, அங்கே புரிஞ்ச மாதிரி தோணும். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது எந்த யூஸும் கிடையாது. ஆஃப்லைனில் பாருங்கள், சும்மா 1,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு வெபினார் எடுக்கிறேன், 5,000 ரூபாய்க்கு வெபினார் எடுக்கிறேன், 3,000 ரூபாய்க்கு வெபினார் எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து 2 நாள் ஆன்லைனுக்கு எடுக்கிறேன், 3 நாள் ஆன்லைன் எடுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் ஜர்னி. இது ப்ராக்டிஸ் அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டிங் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு மென்டர்ஸ் யாருன்னா இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 மாதம் 2 மாதம் பாருங்கள், ஒருத்தருங்க அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க சொல்கிற விஷயம் நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்துச்சு சொல்லி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. மேபி அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு மாதக்கணக்கில் ஆகலாம் உங்களுக்கு. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெபினார் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 days வருது அப்படின்னா அந்த 45 days வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடுமா? அதாவது உங்களுடைய மூளைத்திறன் என்னவோ அந்த அளவுக்கு என்னால் புகுத்த முடியும். அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் அதை அப்ளை பண்ணணும். அதுலேருந்து 3 to 6 மாதம் ஆகலாம், 3 months to 6 months ஆகலாம். இது லாங் ஜர்னி. இது வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்துலாம் முடியவே முடியாது. இது ஸ்ட்ராட்டஜி அதேமாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் 50,000 ஸ்ட்ராட்டஜி வாங்கினேன், 10,000 ஸ்ட்ராட்டஜி வாங்கினேன், 5,000 ஸ்ட்ராட்டஜி வாங்கினேன், இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆல்கோவில் போட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்வாங்க. எதை போட்டாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஹியூமன் தானே, நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஹாலில் ஒரு ரோபோ சாஃப்ட்வேர் வாங்கிட்டு சம்பாதிச்சிட முடியுமா?
ஷார்ட்கட் ரூட்டு தேடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஷார்ட்கட் ரூட் தேடாதீங்க. அப்போ உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட், நான் அதுவும் சொல்ல வரல. என்னுடைய சஜஷன் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் ரூட் தேடாதீங்க, எஃபர்ட் பண்ணுங்கள். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு 6 வருஷம்லேருந்து 10 வருஷம் ஆகுது டாக்டர் ஆகிறதுக்கு. ஒரு லாயர் ஆகிறதுக்கு 5லேருந்து 8 வருஷம் ஆகுது லாயர் ஆகிறதுக்கு. ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு அதே மாதிரி தான் 5லேருந்து 6 வருஷம் ஆகும். இன்னும் அவ்வளோ வருஷம் ஆகுமா கற்றுக்கிறதுக்கு? ஒரு சிலர் 2 வருஷத்தில் முடிச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து 2 வருஷத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக 2 மாதத்தில் 1 மாதத்தில் யாராலும் ட்ரேடர் ஆக முடியாது. அதை எழுதி வச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, பரவாயில்ல. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் பணம் மட்டும் மேட்டர் கிடையாது. அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வந்து உங்களை காப்பாற்றுமே தவிர உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து காப்பாற்றாது. அதே மாதிரி கேட்பாங்க, சார் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்பாங்க. புட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும், கால் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணும், எவ்வளோ வேணும், ஆப்ஷன் சேலிங்க்கு எவ்வளோ பணம் வேணும். ஓகே, ஆப்ஷன் சேலிங்க்கு பணம் எவ்வளோன்னு கேட்டாங்க. அது ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா வந்து ஆப்ஷன் சேலிங் பற்றி தெரியாதவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 lakhs வேணும் ஒரு லாட்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் சேலிங் பண்ணுறதுக்கு, ஒரு லாட்டை சேல் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் வேணும். பேங்க் நிஃப்டியில் நியரஸ்ட் வந்து 75,000 நிஃப்டியில் ஆப்ஷன் செல்லிங் நான் சொல்கிறது. அது ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து மாறுபடும், கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து. ஆப்ஷன் பையிங்கில் அது என்ன அமௌண்ட் இருக்குதோ அது இன்ட்டு போட்டுங்க. ஒரு 350 ரூபா இருக்குதுன்னா இன்ட்டு 25 கணக்கு போட்டுங்க. எவ்வளோ வருது அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இருந்தால் பண்ணலாம் ஒரு லாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பேசிக், ரொம்ப ஒன்றுமே தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் மேபி இந்த விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்களேன். லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் மூலயமா தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.